ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கியூரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ. போன வீடியோவில் நீங்கள் எங்களோட மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்கான அவுட்ஃபிட்ஸ் ட்ரையல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவல் ஷூட் நடக்க போகுது. இதுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் ரெடி ஆகிறோம், என்னெல்லாம் ஃபைனலாக நான் அவுட்ஃபிட்ஸ் சூஸ் பண்ணி என்னெல்லாம் போட போகிறேன், அதோட இல்லாமல் ஒரு சில பியூட்டிஃபுல்லான கேப்சர் பண்ண கிளிப்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு எவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கோ, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நியூசிலாண்டில் ஒரு மெட்டர்னிட்டி ஷூட் எப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். பட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கான மேக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தான் டே ஆஃப் த ஷூட்டு. அதனால் 4 o'clock பீச்சில் இருக்க சொல்லியிருக்காங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:15 போகுது மத்தியானம். நம்ம ஒரு 3 o'clock போல் எல்லாம் ரெடி ஆகிட்டு பீச்சுக்கு கிளம்பினோன்னா 3:40 போல் அங்கே ரீச் ஆகிடலாம் 40 minutesல. ஸோ ஒரு பஃபர் டிராஃபிக்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 20 minutes பஃபரும் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்படி பிளான் பண்ணோம். காலையிலே வந்து டைரெக்டாகவே லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்குது. பிக்னிக் போகிற மாதிரி ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஏதாவது நடுவில் பசிச்சா கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ராஸ்கில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்காங்க. அவங்களோட ஸ்டூடியோக்கு வர சொல்லியிருக்காங்க நம்மளை. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து எப்படியெல்லாம் இந்த டே போகுது அப்படின்ட்டு எங்களோட நீங்களும் பாருங்கள். வாங்க போகலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் அதெல்லாமே பண்ணி நல்லா ரெடியாக போயிட்டுருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸும் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். அங்கங்கே பயங்கர பிங்கிஷாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நல்ல குளிர் இருக்கு. நல்லா ஃபேஸ் எல்லாம் அப்படியே பிங்க்குன்னு இருக்குது. ஸோ எப்படி ரெடி ஆகிறோம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டோட ஸ்டுடியோவுக்கு வந்தாச்சு. இவங்க பேர் வந்து மேக்கப் பை சேத்னா குமார். நான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆக்லாண்டில் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. நிறைய அவங்களாவே நிறைய கற்றுட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாமல் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக நமக்கு பண்ணுறாங்க. நான் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் இருக்கணும். அட் த சேம் டைம் ஃபோட்டோஸ்க்கு வந்து அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட அவுட்ஃபிட்ஸோட கலர்ஸ்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து டிசைட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஹேர் டூவும் என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்டுட்டு ஃபைனலாக வந்து எனக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரியே அவங்க அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. என் ஃபேஸ் வந்து பயங்கர பிக்மெண்டட். அதனால ஃபஸ்ட்டு என் ஃபேஸை வந்து அவங்க ஃபுல்லாக இது பண்ணுறாங்க, ப்ரைமர் போட்டு இது பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாமே பண்ணி என் ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. டைம் ரொம்ப கம்மியாக இருந்தனால எவ்வளோக்கு எவ்வளோ நான் வீட்டிலேருந்து ஸ்கின் கேர்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் வந்து அங்கே போனேன். அதே மாரி பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஐப்ரோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என் ஐப்ரோஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் நியூசிலாண்டுக்கு வந்து இந்த 3 இயர்ஸ்ல இன்னும் ஐப்ரோஸே பண்ணல. அதனால அந்த ஐப்ரோஸ் வந்து ஷேப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐப்ரோஸையும் அழகா வந்து அவங்க கன்சீல் பண்ணி ஷேப்க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபேஸ் மேக்கப், ஐ மேக்கப் எல்லாமே முடிச்சுட்டாங்க ஓரளவுக்கு. இப்போ அடுத்து வந்து லிப்ஸ் பண்றாங்க. லிப்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி ப்ரெப் பண்ணிட்டேன். நான் வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்றேன் ரெகுலராவே. நான் யூஸ் பண்ற லிப் பாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப் பாம் கம்பெனி அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஓட் மாமா லிப் பாம் யூஸ் பண்றேன். அது வந்து பிரெக்னன்சி சேஃப். நான் அதை இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமுமே நான் அந்த லிப் பாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸும் அதை யூஸ் பண்ணலாம். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சேஃபான ஒரு லிப் பாம். அதுதான் நான் ட்ரை பண்ணேன். அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது போட்டுட்டு அவங்க வந்து இப்போ எனக்கு லிப்ஸ் வந்து இது பண்ணிட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு லிப் கலர் பண்ணிடுவாங்க. நான் பேசிக்கலி இந்த ரொம்ப பிரைட் போல்டு கலர் லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து அவ்வளவா ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். அதனால கொஞ்சம் குறைக்க சொல்லிட்டேன் கலர. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டா என்னோட ப்ரிஃபரன்ஸஸ்க்கு ஏத்த மாரியே எனக்கு ரொம்ப அழகா பண்ணி குடுத்தாங்க. ஃபோட்டோவோட அவுட்புட் நீங்க பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. நான் அத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த வீடியோல அட்டாச் பண்றேன்.
ஸோ நான் ரெடி ஆயிட்டு இருக்கிற கேப்ல என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்துல லுக் ஷாப் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்கு. அங்க இந்த பார்ட்டி சப்ளைஸ் எல்லாமே சூப்பர்பா கிடைக்கும். அங்க போயிட்டு எங்க ஷூட்டுக்கு தேவையான ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ் எஸ்பெஷலி இந்த பலூன்ஸ்லாம் வந்து வாங்கினாரு. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் பேபி அப்படின்னு சொல்லி ஒரு சென்டர் பலூனும், ப்ளூ அண்ட் பிங்க் 2மே கலந்தா மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் பலூன்ஸ் வந்து நாங்க வாங்கி, அத வந்து அவங்க கிட்டயே குடுத்து அவங்க வந்து ப்ளோ பண்ணி குடுத்துட்டாங்க. ப்ளோ பண்ணி, டைப் பண்ணி அழகா குடுத்துட்டாங்க. ஸோ, அதுதான் வந்து என் ஹஸ்பண்ட் இப்போ பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஷூட்டுக்கு போகணும். இந்த ஷூட்ல வந்து இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ண போறோம். இது ஹீலியம் பலூன்ங்கிறனால எல்லாமே ப்ளோ பண்ணி டைப் பண்ண உடனே மேல போயிடுச்சு. ஸோ, அது எல்லாத்தையும் எடுத்து அழகா வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கட்டி குடுத்தாங்க. இத வந்து நாங்க கொண்டு போய் எங்க கார்ல வந்து என் ஹஸ்பண்ட் வச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ, இப்ப ஃபைனலா எனக்கு வந்து ஹேர் ஸ்டைலிங்கும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்து கேட்டது, எனக்கு ஹேர் கொஞ்சம் வால்யூமினஸா இருக்கணும். அட் த சேம் டைம் நான் வந்து பீச்ல ஷூட் பண்றதுனால, அந்த காத்துக்கு வந்து ரொம்ப முடி கலையாத மாதிரி இருக்கணும். அப்படியே பிச்சுக்கிற மாதிரி இருந்துறக்கூடாது. இல்லாட்டா ஃபோட்டோஸ்ல நல்லா வராது. அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ, அவங்க வந்து சாஃப்ட் கர்ல்ஸும் அதே மாரி ஹேர வந்து ரெடி பண்ணி செட் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு பீச்ல வந்து ஷூட் பண்ணப்போ எவ்வளோ காத்தடிச்சாலும் அது வந்து கலையாம இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் நான் ஃபைனல் லுக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோட ஃபுல் மேக்கப்பும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபைனல் டச்சஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஃபியூ மோர் கர்ல்ஸ் அண்ட் ஃபைனல் செட்டிங் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா கிளம்ப வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு டைமும் ஆயிடுச்சு. ஏன் வந்து ஈவினிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சன்செட் நடக்கிற டைம் வந்து பீச்ல ஷூட் பண்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அத நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த டைம் நாங்க சூஸ் பண்ணோம். ஸோ நாங்க அதுக்கு தான் இப்போ அவசர அவசரமா கிளம்பிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் என்னோட ஹேர் ஸ்டைலும் முடிஞ்சது. இதுதான் என்னோட ஃபுல் மேக் ஓவர் அண்ட் ஹேர் ஸ்டைல் டிசைன். உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷி டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஆக்லாண்ட்ல இருக்கிறவங்க வந்து உங்களோட இதுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபைனலா ஃபினிஷ் பண்ணிட்டு, நம்ம இப்போ நம்மளோட ஃபோட்டோ ஷூட் லொகேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இந்த இடம் பேரு முரிவாய் பீச் அப்படின்னு பேரு. ஆக்லாண்ட்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச்சஸ் வந்து இது. அதே மாரி இங்க கேனட் அப்படிங்கிற பேர்டோட ஒரு ஹியூஜ் காலனியும் இருக்கு. அதனால இந்த பீச் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் இதுக்கு பேரு பிளாக் சாண்ட் பீச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பீச்ல இருக்கிற மணல் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். அதனால இது இது நெறைய ரீசன்ஸ்க்காக இந்த பீச் பயங்கர ஃபேமஸ். வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் சம்மர் டைம்லலாம் எங்க கூட்டம் அலமோதும். சரியான கிட்ஸ் எல்லாம் எல்லா கிட்ஸும் வந்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பீச். ஸோ இங்கே தான் நம்மளோட ஃபோட்டோ ஷூட்டும் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு பிளெயின்ல வந்து அப்படியே பீச் அந்த மாரி இருக்காது. இது மலைய ஒட்டி கடல் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சீனிக்கா இருக்கும். இப்ப நீங்க எய்த்தாப்ல பார்க்குறீங்கல்ல, அது ஃபுல்லா பீச் தான். நம்ம இப்ப அந்த மலை மேல தான் ஓட்டிட்டுருக்கோம். இப்ப நம்ம பீச்சுக்கு தான் போக போறோம். பீச்சுக்கு போயிட்டு எங்களோட ஃபோட்டோகிராஃபர் வந்து நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோல காமிச்ச அவுட்ஃபிட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நான் ட்ரையல் பார்த்துட்டு என்ன அவுட்ஃபிட்ஸ்லாம் சூஸ் பண்ணேனோ, அது எல்லாமே அவங்க வந்து எடுத்துட்டு வந்துர்றாங்க. ஸோ நான் அங்க போய் தான் ட்ரையல் பண்ண போறேன். சாரி அங்க போய் தான் நான் வேர் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம அத பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் போட்டாச்சு. போட்டுட்டு ஆக்சசரிஸும் போட்டாச்சு. நாங்கள் வந்து இப்போ பீச் நோக்கி நடக்கிறோம்.
ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். இந்த பீச் தான் அது. பட் அதில வந்து இந்த மாரி ஒரு பிளெயின் ஆஃப் கிராஸஸ் அண்ட் அதில வந்து பின்னாடி கொஞ்சம் மரங்கள்லாம் இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷனா இருந்தது. எஸ்பெஷலி இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்க்கு வந்து இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர் சொன்னாங்க. இவங்க தான் என்னோட ஃபோட்டோகிராஃபர். அவங்க பேரு சியோபான். அவங்க நேம்லயே வந்து ஃபோட்டோகிராஃபி பிசினஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒன் வுமன் ஆர்மி அப்படின்னு சொல்லணும். ஷூட்டிங்லேருந்து, எடிட்டிங்லேருந்து எல்லாமே அவங்க பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது ஃபோட்டோஸ்லாம். எனக்கு வந்து போசஸ்க்கான சஜஷன்ஸும் குடுத்தாங்க. எஸ்பெஷலி பம்பை வந்து ஆக்சென்ச்சுவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, எந்த லைட் ஆங்கிள்ல எப்படி நம்ம நின்னு போஸ்ட் பண்ணா, எப்படி அழகா ஃபோட்டோஸ்ல வரும் அப்படின்னு சொல்லி நெறைய டிப்ஸ்லாம் குடுத்தாங்க. அதே மாரி நான் வந்து ஷோல்டர்ல வந்து ஒரு சாஷ் போட்டிருக்கேன். அதில வந்து மாம் டு பி அப்படின்னு எழுதியிருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்ஸ் நாங்க லுக் ஷாப் ஸ்டோர்ல வாங்கினது. எஸ்பெஷலி எனக்கு அப்பதான் அந்த சீமந்தம் நடந்திருந்தனால, அந்த பேங்கிள்ஸும், அந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அருமையா ஒண்ணோட ஒண்ணு பிளெண்ட் ஆச்சு. ஸோ ட்ரெஸ் வந்து மோனோக்ரோம், பேங்கிள்ஸ் வந்து ஃபுல் ஆஃப் கலர்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு என்ன வந்து தனியா ஃபோட்டோஸ் எடுக்க சொன்னாங்க. எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து நின்னு ஃபோட்டோஸ்லாமும் எடுத்தோம். நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃபியூச்சர்ல அட்டாச் பண்றேன். ஸோ நாங்க வாங்கின அந்த பலூன் ப்ராப்ஸும் வச்சு நாங்க இன்னும் நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு 2, 3 லொக்கேஷன் இந்த பீச்லயே 2, 3 லொக்கேஷனுக்கு போய் போய் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிற மாரி ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவுட்ஃபிட் நம்பர் 2 போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் பீச்லேயே. விச் இஸ் லைக் ஒரு ஹில் மாதிரி இருக்குது. அந்த ஹில்லை கிளைம் பண்ணணும். நான் குயிக்காக என்னோட ஆக்சசரிஸ்லாம் மட்டும் மாற்றிட்டேன். அப்போ we are going to go there. போயிட்டு we'll do the next round of photos. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பீச்சில் வந்து மலையிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே பிளெயின்ஸ் ஏரியாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ மலை மேலே ஏறி மலை மேலே டிரைவ் பண்ணி வந்திருக்கோம். அதுலேருந்து இப்போ கீழே இறங்கி நம்ம அந்த கீழே தெரிகிற பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் ரொம்ப யோசிச்சிருப்பேன். ஏன் சொன்னீங்கன்னா, நான் அப்போ வந்து பயங்கரமாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். வாஸ் ஹெவிலி ப்ரெக்னென்ட். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. மலையை ஏறி இறங்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமா தான் இருந்தது. பட் சரி வந்து இறங்கிட்டோம். நம்ம களத்துல இறங்கிட்டோம். ஸோ வந்த வேலைய நல்லபடியா முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் மேல பாரத்த போட்டு நாங்க வந்து இறங்கிட்டு இருந்தோம். இங்க இறங்கி இன்னும் கொஞ்சம் அவுட்ஃபிட்ஸ் போட்டு இங்கேயும் வந்து ஷூட் பண்ண போறோம். அடுத்து அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ கஷ்டப்பட்டு கீழ இறங்கி வந்ததுக்கு வியூஸ் வந்து அமேசிங்கா இருந்தது. வாய்ப்பே இல்ல. இந்த இடம் அவ்ளோ சூப்பரா இருந்தது. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பிளாக் சாண்ட் பீச்சு. இங்க வந்து மணல் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கன்னங்கரைன்னு கருப்பா இருக்கும். நீங்க கீழ பார்த்தாலே தெரியும். ஸோ இங்க வந்து என்னோட செகண்ட் அவுட்ஃபிட் இந்த ப்ளூ அவுட்ஃபிட்டுமே நீங்க வந்து என்னோட ட்ரையல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் போட்டு தான் நான் வந்து செகண்ட் ஷூட் வந்து பண்ணோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அமைஞ்சது எங்களுக்கு. ப்ளஸ் அந்த இடம் வந்து ஷூட் பண்றதுக்குன்னே சூப்பரான ஒரு இடமா இருந்தது. ஒரு சின்ன லாக் ஆஃப் வுட் மாதிரி இருந்தது. அது பின்னாடியே வந்துலாம் ஷூட் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷுவல் எஃபெக்ட்டோட இருந்தது. அதுதான் அந்த இதுதான் நீங்க இப்ப பார்க்குறீங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டா தண்ணீல இறங்க வேண்டியதுதான். ஸோ நாங்க வந்து தண்ணி இல்லன்னா ஆக்சுவலா கடல்லயே நாங்க இறங்கல. பட் அந்த கரையில அந்த வேவ்ஸ்க்கு நடுவுல வந்து ஷூட் பண்ற மாரி. ஸோ நாங்க வேவ்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் அது. நீங்க ஆக்லாண்ட்ல இருந்தீங்கன்னா, நீங்க நெறைய பேர் கண்டிப்பா இங்க வந்திருப்பீங்க முரிவாய் பீச்சுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து அந்த கோல்டன் டைம் வந்துட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ நம்ம வந்து அந்த டைம ஃபுல்லா கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து இப்போ நம்ம அந்த வாட்டர் சைட் போய் நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி போஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, நான் ஐம் நாட் அ வாட்டர் பெர்சன். எனக்கு தண்ணினாலே ரொம்ப பயம், அலர்ஜி. நான் அந்த கடலுக்குலாம் போகவே மாட்டேன் அவ்வளவா. அப்படியே இந்த பீச் ஓரமா போயிட்டு அப்படியே கால மட்டும் நனைச்சிட்டு வர கேஸ் நானு. அவங்க இந்த உள்ள கொஞ்சம் போங்க, நடந்து போங்க அப்படின்லாம் சொல்றப்ப எனக்கு செம்ம பயமா தான் இருந்தது. பட் அதையும் மீறி நம்ம ஷூட்டுக்கு வந்து நம்ம பே எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லபடியா ஃபோட்டோ சூப்பரா வரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்ட்ல இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு நாள் நமக்கு சான்ஸ் கிடைக்காதனால இன்னைக்கு கண்டிப்பா நம்ம அத ஃபினிஷ் பண்ணி நல்லபடியா ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் இருந்தது.
ஸோ இது நான் போட்டிருக்கிற 3rd அவுட்ஃபிட். இதுவும் நீங்க ட்ரையல்ல பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு டார்க் ப்ளூ அவுட்ஃபிட். ஆக்சுவலா இந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரையல் பார்க்கறத விட இப்ப கொஞ்சம் டைட்டா இருந்தது எனக்கு. ஏன்னா என்னோட பேபி பம்ப் இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு அதனால. இதுதான் வந்து நான் சொன்ன கோல்டன் ஹவர். நீங்க பார்த்தா தெரியும். அந்த மலைக்கு பின்னாடி அந்த சன் வந்து அப்படியே பளீச்சுன்னு வந்தது. ஸோ இந்த டைம்க்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இந்த டைம் வந்து போகறதுக்குள்ள நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ஃபோட்டோஸும் எடுக்கணும். ஸோ நான் அதனால இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காஸ்டியூமும் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து அழகா நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பர்ட்டிகுலரா இருந்தோம். டைமிங் ரொம்ப கம்மியா இருந்ததுனால, எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டா பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டா பண்ணணும். ஏன்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 32 வீக்ஸ் இருக்கும். நான் அப்போ பிரெக்னன்ட்டா இருந்தப்போ, இந்த டைம்ல ஷூட் பண்ணப்போ. ஸோ ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் ஸ்டில் இட் வாஸ் வொர்த் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஸோ இதுதான் நான் போட்டிருக்கிற லாஸ்ட் அவுட்ஃபிட் ஃபார் த ஷூட். என்னோட மோஸ்ட் ஃபேவரட்ன்னு கூட சொல்லலாம். நான் என்னோட குயிக்கா இந்த அவுட்ஃபிட் மாத்திட்டு, ஆக்சஸரீஸும் மாத்திட்டேன். என்னோட ஆக்சஸரீஸ் எல்லாமே நான் லொவிசா அப்படிங்கிற ஒரு ஷாப்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ நெறைய இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். நீங்க இப்போ அந்த கீழ பார்க்குறீங்கல்ல, அங்க தான் இவ்வளோ நேரம் நம்ம இருந்தோம். இப்போ நம்ம பாதி மலை ஏறி இங்கேயும் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்னாப்ஸ்லாம் நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினீங்கன்னா, நம்ம கார் நிக்கிற இடம் வந்துரும். ஸோ அங்கேருந்து போயிட்டு இந்த பீச்சோட அதர் சைடு அதுவும் பீச் தான். அந்த மலைக்கு அந்த சைடு வந்து நம்ம போறோம். போயிட்டு அங்கேயும் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்க போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த இடம். நாங்க இதுக்கு முன்னாடி இங்க பீச்சுக்கு வந்திருக்கோம். பட் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா அந்த பீச்ச நாங்க பார்த்ததே இல்ல. அவ்ளோ அருமையா இருந்தது. அண்ட் ஃபோட்டோஸும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. எங்களோட மெட்டர்னிட்டி விளாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நம்புறேன். இந்த மாரி பியூட்டிஃபுல்லான வீடியோல நெக்ஸ்ட் வந்து உங்கள நான் மீட் பண்றேன். இப்போ வந்து நான் உங்ககிட்டேருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். ஸோ நம்ம மெட்டர்னிட்டி ஃபோட்டோஸோட இந்த சில கிளிப்ஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்றேன். பாய்.